தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாரம் வந்து 10-15 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் வந்து என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, அது மொத்தம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன படங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன், ஹோம்ஸ்டர், ஹவுஸ் கீப்பிங், வல்லான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம், அப்புறம் குழந்தைகள் கொண்டாடும் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு 6 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் என்னென்ன படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்னென்ன படம் யாராக நடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குடும்பஸ்தன் படத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் படத்தில் மணிகண்டன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து பல படங்களில் வந்து சைடு கேரக்டராக நடித்து இப்போ வந்து மெயின் கேரக்டராகவும் மாறிட்டார். அது பார்த்தீங்கன்னா அவரோட ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குட் நைட் மூவியும் அதே மாதிரி லவ்வர் மூவியும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து அவனை பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கலாம். போகாம செலவுக்கு என்ன பண்ண? கடன் வாங்கணும். கடன் 7 வட்டி லட்சத்துக்கு 7000 மாசம் மருந்து தேதி ஒன்று விழுந்தா வட்டி வந்து. அதை தொடர்ந்து இப்போ குடும்பஸ்தான் படத்தை வந்து நடிச்சிருக்காரு. குடும்பஸ்தான் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு திரையரங்கில் பார்க்கலாம். குடும்பஸ்தான் படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி கேரக்டர்னா, ஒரு சாமானிய மனிதன் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறான் அப்படிங்கிறதான் அந்த கதையோட மெயின் கருத்தாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வந்து ரிவ்யூ பார்க்கலாம். இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். பாட்டல் ராதா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனரான தினகரன் சிவலிங்கம் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இதோட தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து யாரார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய் உள்ளிட்ட வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஷான் ரோல்டன் வந்து இசையமைத்திருக்கார். நம்ம சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம். அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஊரு பூரா டாஸ்மாக்க திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றது. இந்த படத்தோட மையக்கருத்து பார்த்தீங்கன்னா, குடி ஒரு மனிதனை எப்படி உருவாக்குகிறது, அந்த குடும்பத்தை எப்படி சீரழிக்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தோட மையக்கருத்தாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத திரையில் வந்து பார்ப்போம். இந்த படமும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து வல்லான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, கட்டப்பாவை காணோம் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கிய டைரக்டரான மணி செய்யோன் இயக்கியுள்ளார். இந்த படத்தை இந்த படத்துக்கு வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வந்து இருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு சிறிய பட்ஜெட் படம் தான். இந்த வல்லான் திரைப்படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து அந்த கொலை வந்து எப்படி செஞ்சார், அந்த கொலையை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கொலை வந்து நடந்துள்ளது, அந்த கொலையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமாக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்துக்கு வந்து சிஐடி போலீஸ் அதிகாரியாக வந்து யார் இருக்கிறா பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வந்து வந்திருக்காரு. ஈஸியாக மாட்டி போனால் அவங்களுக்கு தெரியாது சார். நான் சந்தேகப்படுற ஆளே வேற. கொலைகாரன்னு தனியாக ஒரு இனம் கிடையாது. யாருக்கோ அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா மகனா மகளா இருக்கிறவங்க தான் கொலைகாரனா மாறுறாங்க. இவங்க இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு விடுறதை விட, இவங்க ஏன் இந்த கொலையை பண்ணிருக்கூடாதுன்னு தான் ஒரு போலீஸ்காரன் யோசிக்கணும். ஸோ இந்த படம் வந்து வெற்றியடைய நம்ம வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கொண்டாடும் முன்னேற்ற கழகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட பேர் வந்து குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த எலெக்ஷன் வரும்போது சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, ஜனத்தங்கள் தான் கும்பிடணும். டீச்சர்ஸை கரெக்ட் செஞ்சா ஓட்ட அள்ளிடலாம். படத்துல பார்த்தீங்கன்னா செந்தில் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு நடிச்சிருக்காங்க. செந்தில் அவர் வந்து பல வருஷம் கழிச்சு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற படமாக கூட இந்த படம் வந்து அமைக்கல. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு காமெடி திரைப்படமாகவே வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு சிறு பட்ஜெட் படம் தான். இந்த படம் நல்ல வரவேற்பை படம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அரசியலை நாம் தவிர்ப்போமானால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் நம்மை ஆள நேரிடும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, சகுனி படத்தை இயக்கிய சங்கர் தயாள் அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. பல நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் ரவணன், சுப்பு, பஞ்சு அப்படிங்கிற நல்ல ஒரு சைடு கேரக்டராக வந்து ஒரு சிறந்த நடிகர்களும் நடித்திருக்கிறாங்க. இந்த படம் வந்து நல்ல வெற்றி பெற இந்த படம் ஒரு முழுக்க காமெடி படமாகவும் அமைகிறது. இந்த படத்தை அனைவரும் தியேட்டரில் கண்டு கழியுங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். பூர்வீகம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரெயின் டச் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் இயக்கியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு.
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதிர், போஸ் வெங்கட், அப்புறம் யாஸ்ரி அப்படின்னு ஒரு ஒரு பட்டாளமே வந்து நடிகர் பட்டாளமே வந்து இந்த படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. இந்த பூர்வீகம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமூக அக்கறை கொண்ட ஒரு திரைப்படமாகத்தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஏர்ஓட்டி தமிழர் அப்படிங்கிற ஒரு கதை மைய கருத்தை வந்து இந்த படத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசம் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வரக்கூடிய படம். ஏனென்றால் இந்த படத்தில் யூடியூப்பில் பிரபலமானவர் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிக மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படமாகத்தான் இருக்கும். ஏன்னா அதிக மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆர்வமாக இருந்திருப்பார்கள். ஏனென்றால் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து இருந்த லாஸ்ட்லியா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் போக யூடியூப் சேனலில் வந்து பிரபலமான ஹரிபாஸ்கர் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட்லியாவும் ஹரிபாஸ்கரும் பல நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு திரையில் வந்து திரும்ப வந்து வராங்க. அப்படிங்கும்போது ஸோ படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பார்த்தீங்கன்னா தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 101வது திரைப்படமாக இருக்குது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்கள். திரும்ப இந்த மாதிரி நாளை இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன லெவலில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.